அடுத்த பந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து லெக் சைடில் தட்டி விட்டு ஒரு ஓட்டங்களை மட்டும் பெற வாய்ப்பு. ஆடுமுனையில் அர்ஜுன், கவின் வீச மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு. டாட் பால். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 8. பிவி பாய்ஸ் 8 ரன்களை அடித்துள்ளனர் ஒரு ஓவர் முடிவில். இரண்டாவது ஓவரின் முதல் பந்து சேகர் வீச முதல் பந்தே ஒரு ரன்னாக மாறியுள்ளது. மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு. இரண்டாவது பந்து சேகர் 2 அகலப்பந்தாக மாறியுள்ளது. கார்த்தி ஒரு மிகச்சிறந்த அதிரடி மட்டையாளர். அடுத்த பந்து மிகச்சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து, ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. அடுத்த பந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து, டாட் பால். கார்த்தியிடம் ஏதோ சிறிய தடுமாற்றம். அடுத்த பந்து மீண்டும் ஒரு ஸ்லோயர் முயற்சி, முன்னெடுக்கும் வாய்ப்பு இல்லை. டாட் பால். மீண்டும் டாட் பாலாக வீசிக்கொண்டுள்ளனர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் செம்பை பந்து வீச்சாளர்கள். அடுத்த பந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து, எக்ஸ்ட்ரா அடிக்கப்பட்டு விக்கெட்டுங்க. சிறந்தது ஒரு கேட்ச், மிகச்சிறந்தது ஒரு பந்து வீச்சு. சேகர் நியூ பேட்ஸ்மேன் சேகர் வீச எதிர்கொள்கிறார். இது ஒரு கீப்பர் மிஸ்ஃபீல்டு பண்ண ஒரு ரன்ன மாதிரி இருக்குது. மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு சேகர். இந்த ஓவர் 4 ரன்னுக்கு போட்டிருக்காருங்க சேகர், ஒரு விக்கெட்டும் எடுத்து கொடுத்து. அடுத்த பந்து அடுத்த ஓவரை வீச லோகு, ஆடுமுனையில் அர்ஜுன். முதல் பந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து, அது ஒரு ஓட்டங்களை மட்டும் பெற வாய்ப்பா. மிகச்சிறந்த ஒரு தடுப்பு சேகரிடமிருந்து. இரண்டாவது பந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து, டாட் பால். அடுத்த பந்து ஸ்லோயராக வீசப்பட்ட பந்து, மீண்டும் ஒரு டாட் பால். ஏதோ பிஇபி மட்டையாளர்களிடம் ஒரு சிறிய தடுமாற்றம். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் செம்பை அணியினர் அதை பயன்படுத்தி மிகச் சிறப்பாக பந்து வீச்சை செலுத்தி கொண்டுள்ளனர். இதுவரைக்கும் வீசிய ஒரு பந்துகளில் ஒரு சிக்ஸர் கூட விட்டு கொடுக்கவில்லை. வானுயர தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, கேட்ச் வாய்ப்பினாலும் விடப்பட ஒரு ஓட்டங்களை மட்டும் பெற்றுள்ளனர். அடுத்த பந்து மீண்டும் ஒரு டாட் பால், மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு. அடுத்த பந்து மிகச்சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து, லெக் சைடில் சிறப்பானதொரு ஃபீல்டிங், ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 16. ஒரே வீச அறிமுக பந்து வீச்சாளர். மிகவும் அற்புதமான முறையில் அடிக்கப்பட்ட பந்து, மிகப்பெரிய 6. இரண்டாவது பந்து இந்த ஒரு ஸ்லோயர் முயற்சி, அது மிகப்பெரிய 6. பேக் டு பேக் 2 சிக்ஸ் அடிச்சிருக்காரு அர்ஜுன் ஒரு மிகச்சிறந்த அதிரடி மட்டையாளர் போல தெரிகிறார். அது வரைக்கும் அவருக்கு அதிகமாக ஸ்ட்ரைக்கே கிடைக்கல, நிறைய ஸ்கோர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் விவி பாய்ஸ் இதுவரை போராடி கொண்டுள்ளனர் அணியின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்காக. அடுத்த பந்து அற்புதமான முறையில் அடிக்கப்பட்ட பந்து, இதுவும் ஒரு 6. பேக் டு பேக் 3 சிக்ஸ் அடிச்சிருக்காரு அர்ஜுன், மிகச்சிறந்த ஒரு மட்டை பணி. அடுத்த பந்து மீண்டும் ஒரு 6. தொடர்ந்து 4 பந்துகளுக்கு 4 6களை அடித்துள்ளார் அர்ஜுன். இதுவரை காலையிலேருந்து விளையாண்ட எல்லா மேட்சிலும் இதுதான் ஒரு பேட்ஸ்மேன் தொடர்ந்து 4 சிக்ஸ் அடிக்கிறது இந்த கிரவுண்டில். மிகச்சிறந்த மட்டை பணி அர்ஜுன். இறுதி பந்து அற்புதமான முறை அடிக்கப்பட்ட பந்து, மிகப்பெரிய 6. சூப்பராக அடிச்சிருக்காருங்க பேட்ஸ்மேன். 5 பாலுக்கு 5 சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க. அருமையான ஒரு ஆட்டம். இறுதி பந்து அற்புதமான ஒரு பந்து வீச்சு, டாட் பால். இருந்தாலும் சிறப்பான ஒரு மட்டை பணி என்று தான் சொல்ல வேண்டும். முதல் பந்து கார்த்தி வீசி எதிர்கொள்கிறார் சேகர். முதல் பந்து டாட் பால். இரண்டாவது பந்து அடித்து வீசப்பட்ட பந்து, மீண்டும் ஒரு டாட் பால். மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு. 49 ரன்களை அடித்தால் வெற்றி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் செம்பை அணியினர். இது ஒரு 2ஆம் சுற்று ஆட்டம். அடித்து வீசப்பட்ட பந்து, மீண்டும் ஒரு டாட் பால்.
அனைத்து வீரர்களுக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கணேஷ் பிரதர் சார்பாக வைக்கலாம் பார்த்தேன். நான் வாய்ஸில் கட் பண்ணிக்கிறேன். உதயண்ணா இங்கே எடுக்கிறத பற்றி இப்ப யாரு சொன்னாலும் தெரிஞ்சிச்சு. கணேஷ் பிரதர் அணிக்கு வாழ்த்துக்கள். அடுத்து வந்து ஆப்பில் அடித்து வீசியிருக்காரு. அந்த ஃபைனலுக்கு தட்டி விட்டு ஒரு ரன்னாக மாற்றியிருக்காரு. அடுத்து வந்து மிகச்சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து அதை லாங் ஆஃபீஸில் தூக்கி அடிச்சிருக்காரு. அது ஒரு அற்புதமான கேட்சுங்க. விக்கெட்டிலேருந்து வெளியேறுகிறார் சேகர். ஒரு டீப் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் பேட்ஸ்மேன் சேகர் விக்கெட்டிலேருந்து வெளியேறாரு. அடுத்து வந்து நியூ பேட்ஸ்மேன் மணி வாக்கு வந்து தூக்கி அடிச்சிருக்காருங்க. மிகப்பெரிய 6 லாங் ஆன் திசையில். இது ஒரு 80 மீட்டர் அடிச்சிருப்பாருங்க. மிகப்பெரிய 6 மணிமட்டையிலேருந்து வரும் முதல் 6. முதல் ஓவர் முடிவில் 9 ரன்கள் 1 விக்கெட் இழப்புக்கு. மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு. 5 பால் நல்லா போட்டார். ஆனால் கடைசி ஒரு பால் மட்டும் 6 கொடுத்துட்டாரு நந்து. இரண்டாவது ஓவரை வீச மணி. ஆடு முனையில் ஸ்ரீதர். அடித்து வீசப்பட்ட பந்து மிட்டு திசையில் 6. மிகச்சிறந்த ஒரு அடி. முதல் பந்தை 6ஆக மாற்றியுள்ளார் ஸ்ரீதர். இரண்டாவது பந்து மீண்டும் ஒரு சிறந்த அடி. விக்கெட் கீப்பர் திசையில் சென்று அதுக்கு ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு திறமை. அடுத்த பந்து அடித்து வீசியிருக்காரு. அவர் கையிலே அடிச்சிருக்காருங்க. காட்டன் போல் என்ற முறையில் விக்கெட்டிலிருந்து வெளியேறுகிறார் ஸ்ரீதர். இறுதி 3 பந்துகள் இரண்டாவது ஓவரின். அடித்து வீசியிருக்காரு. அது ஸ்டெம் மேலே போயிருக்கு. டாட் பால். அடுத்து வந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து. மீண்டும் ஒரு டாட் பால். அடுத்த பந்து அற்புதமான முறையில் அடிக்கப்பட்ட பந்து. மிகச்சிறந்த ஒரு தடுப்பு. ரன் எடுக்கும் வாய்ப்பு இல்லை. அடுத்து வந்து நியூ பவுலர். இரண்டாவது வந்து தூக்கி அடிச்சிருக்காரு. விக்கெட். பவுலர் சேஞ்ச். சக்கிங் முறையில் வீசப்பட்டதால் போன பால் நோ பால் சொல்லியிருக்காங்க. அதனால் பவுலர் கட். சீரீஸ் முன்னாக பந்து போட முடியாது. நடுவரின் தீர்ப்பு இறுதியானது. அதுவே உறுதியானது. நியூ பவுலர் கார்த்தி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் மணி. அற்புதமான முறையில் அடிக்கப்பட்ட பந்து. அது மிகப்பெரிய 6 மெட்ரிக் திசையில். அடுத்த வந்து ஆக்சுவலாக தூக்கி வீசியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய 6. மூன்றாவது வந்து மீண்டும் ஒரு மிகப்பெரிய அடி. அதுவும் ஒரு 6 ஹேட்ரிக் 6 அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அர்ஜுன் அடித்தார். செகண்ட் இன்னிங்ஸில் இவர் அடிச்சிட்ருக்காரு. ஹேட்ரிக் 6 அடிச்சிருக்காருங்க மணி. மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு. ஒரு ரன் ஓடிட்டாங்க. மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு. விக்கெட்டிலிருந்து வெளியேறுகிறார் கார்த்தி. மீதமுள்ள 6 பந்துகளில் 11 ஓட்டங்களை பெற்றால் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சம்பை அணியினர் வெற்றி பெறலாம். அதை தடுத்தால் பிவிபி பாய்ஸ் இந்த 2ஆம் சுற்றை வென்று 3ஆம் சுற்றுக்கு முன்னேறலாம். 3ஆம் சுற்றில் வெற்றி பெறும் அணி பரிசு போட்டிக்கு தகுதி பெறும். இறுதி வரை வீச தங்கராசு. ஆப்பில் அடித்து வீசியிருக்காரு. தூக்கி அடிச்சிருக்காரு. நந்து கையிலே விழுந்திருக்கு. விக்கெட்டிலேருந்து வெளியேறுகிறார். இது வரைக்கும் ஆடிட்டு இருந்த மணி விக்கெட்டிலேருந்து வெளியேறுகிறார். ஆடு முனையில் வெங்கட். இரண்டாவது வந்து தங்கராசு. அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து. அற்புதமான முறையில் தடுத்துவிட்டார். 1 ஓட்டங்கள் மட்டுமே. மீதமுள்ள 4 பந்துகளில் 10 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி. ஆடு முனையில் கவின். இவர் ஒரு மிகச்சிறந்த அதடி மட்டையாளர். மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு. 1 ஓட்டங்கள் மட்டுமே பெற வாய்ப்பு. அடுத்த பந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து. அது 6 ஓட்டங்களை பெற்றது.
ஒரு மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு வெளிப்படுத்திட்டு இருந்தார். அங்கே ஃபீல்டர் இல்லை, கேப்பில் 6 போயிடுச்சு. இன்னும் 2 பாலுக்கு 3 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி. 2 பந்துகளுக்கு 3 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி. மிகச்சிறந்தது ஒரு அடி, அது ஒரு 6 ரன்களை அடித்து ஆட்டத்தை முடித்துள்ளார். மிகவும் விறுவிறுப்பான ஆட்டம். ரன்ஸ் ஆஃப் ஜம்பை வெற்றி பெற்றுள்ளனர். 3வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர்.